சோ மக்கள் வந்து நேத்து வீட்டுக்குள்ள வந்து முடிஞ்ச அளவுக்கு பரபரப்புகளை ஏற்படுத்தி பாருவுடைய பரவச நிலைமையை வெளியில சொல்லி அதனால வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அதுல கமருதீனும் பாருவும் டூ விட்டுக்கிறாங்க, பழம் விட்டுக்கிறாங்க, பழம் விட்டுக்கிறாங்க, டூ விட்டுக்கிறாங்க. இப்படி கடைசி வரைக்கும் போய் கடைசியில டூவா பழமான்றது தெரியறதுக்குள்ள அடுத்த நாள் காலையில வருது, திருப்பி அதே கண்டென்ட் மறுபடியும் வருது. மறுபடியும் ஆமா வந்து எல்லாத்தையும் நல்லா உட்கார்ந்துட்டு பேசலாம், நின்று பேசலாம், நடந்துட்டு பேசலாம். இந்த கண்ணனை சுத்தி 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 பேசிட்டு கடைசியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போர் அடிச்சு போன இனிமேல் என் கண்டென்ட் பேசாதீங்க. ஏம்மா நீ தானம்மா சுத்தி சுத்தி வந்து கண்டென்ட் கேட்ட, உன் கண்டென்ட்ட சொல்லி ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அதை சொல்லாதீங்க அப்படின்றது வந்து ஒரு தெளிவான பேச்சு ஆஸ் யூஷுவல். சோ நீ எப்படி சாண்ட்ரா வந்து பாக்குறீங்க ஷோவை? கரெக்டா ஒண்ணு ஜட்ஜ் பண்ணாங்க. அதாவது சாரி இன்டர் பண்ணிட்டேன் சார். சாண்ட்ரா வந்து ஒண்ணு கரெக்டா ஜட்ஜ் பண்ணாங்க. பார்வதி வந்து பேசும்போது எல்லாத்தையும் கம்முன்னு கேட்டுக்கிறாங்க, உள்ள போய் ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகி திருப்பி வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? போயெல்லாம் இல்லையா, எங்க ஆளால ஸ்ட்ரெயிட்டாவே அடிக்க முடியும். ஒரே ஒரு பிரச்சனை தான். இப்ப பேசினா உடனே பேசினா நாலேஜ் அப்டேட்டு. அதுவும் இல்லாம அதாவது இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்த மேனிக்கு சரட்ட மேனிக்கெல்லாம் வந்து பட்டு சட்டு புட்டுன்னு இருக்கும் போது அந்த கோவத்தோட கேட்ட கண்டென்ட் வராதுன்னு நல்லா பொறுமையா நின்று கண்டென்ட் கேட்டதுக்கு அப்புறம் அந்த முதல்ல எடுத்தோன்னு ஒரு கோவம் வந்ததுல அந்த கோவம் பேக் டு ஃபார்முக்கு வந்துருச்சு. நட்டுல வச்சிருக்கியா லட்டுல வச்சிருக்கிறன்ற மாதிரி நான் பொறுமையா இருக்கும் போதே நீ யோசிச்சிருக்க வேணாம் நான் பொறுமையா இருக்கிறது தப்புன்னு. அப்பவே நீ உஷாரா இருக்க வேணாம், நான் இனிமேல் வைக்க போறேன் உனக்கு ஆப்புன்னு. அது மாதிரி நேத்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நேத்து வைல்ட் கார்டு நேத்து கூட எனக்கு நிறைய பேர் சார் நீங்க வேணுமே வைல்ட் கார்டை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க அது இது அப்படின்னு. நான் ஒரே ஒரு சொன்னேன், இந்த கூட்டத்துக்கு ஒரு நாளே ஜாஸ்தி, ஒரே ஒரு நாள் உன் இஷ்டத்துக்கு விளையாண்டுக்கோன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல அதுக்கு இஷ்டத்துக்கு விளையாடணும்னு விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க. இது தேவையா?